Hello friends, welcome back to AG Vlogs. Intro லேட்டா வருதுன்னா 3 சப்பாத்தி வாயில மாட்டின்னுது. அதனால தான் AG Vlogs ன்னு சொல்றதுக்குள்ள படாத பாடுபடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா இன்னைக்கு லாஸ்ட் மாமாவோ அத்தை மௌலி எல்லாரும் கிளம்புறாங்க. ஆல்ரெடி அண்ணன் பாய் பாய்ன்றாரு. அதனால இப்போ வந்து நானும் மோனாவும் வந்து போயிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வழி கிளம்ப போகிறோம் இன்னைக்கு. ஆமாம், இல்லை ஃபஸ்ட்டு போயிட்டு நான் அப்பப்போ எங்கே வராதா போகிறேன் எதுனா ஒரு சுச்சுவேஷன்னு. வீடியோக்கு அப்புறம் செமஸ்டர் லீவ் தான் வந்து ஒரு 2-3 days வந்து இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். வரலாம் எனி டைம். நடுவில் வரும் மேலே அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பிஸி ஆகிடும். ஆமாம் ஆமாம், அப்படியே வந்துடும். கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருது. நான் டைம் வச்சா வர பார்க்குறேன். 2-3 days லீவ் வச்சா எனி டைம் வந்து ஒரு கால் வச்சா போதும், புஷ்ஷுன்னு வந்துடும். நல்லா சைலண்டாக நானே வந்து இறங்கிட்டு வீட்டில் ஆச்சு. இது ஆப்பில் ஒரு ஓலா இல்லைனா ஊபரில் நம்மளது அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோ. வந்து புஷ்ஷுன்னு இறங்கணும்னா புக் பண்ணினா வந்து இறங்குவோம். சைன்னு வந்து இங்கே இறங்கிடுவோம். அவ்வளோதான். அதான் வழி தெரிஞ்சிச்சு இப்போ. ஆமாம், எங்கேயே தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரதும் தெரிஞ்சிச்சு, போகிறதும் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா தெரிஞ்ச வழி. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாமாவும் அத்தையும் சாப்பிட்டாச்சு. மௌலி தான் கொஞ்சம் லேட்டு. இப்போது அதை சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவோம். எஸ், நான் காய்ச்சிப்போம். என்ன வாழ்க்கடா இது, அந்த மாதிரி மீண்டும் 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 அதுக்குள்ள காலேஜ் ஃபோர்த் இயர்லேருந்து காலேஜ் போனக்கு பிடிக்கல. அது அப்படிதான். லாஸ்ட் ஆவாவோ கிட்ட ஒழுங்கா இருந்தா பரவாயில்ல, அவங்களே 5 நாள் வைக்க மாட்டாங்க. அப்படி டென்ஷன் அதனால பிடிக்கல. வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே மாமா, கண்டிப்பா. நான் என்னால வர முடியலன்றதுலாம் கிடையாது, எல்லாமே இவன் தான் வந்துருவான். இவன் வந்து ஏதாவது கிளாஸ் இருக்குது, இது இருக்குது, எக்ஸாம் இருக்குன்னு வர முடியாது. எக்ஸாம் அடுத்த மாசம் என்ன வருதா? சரி ஓகே, கிளம்பலாமா? இல்ல வயசாகுது, டைம் ஆயிடுது. ஃப்ளைட்டை பிடிக்கலாம். எல்லாம் மிஸ். பாய் 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 Bye bye. ஆக்சுவலி Bye. இப்போ வந்து மாப்பிள்ள வந்து இப்படியே விட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா இல்லைன்னா பாவம் அவ்வளோ தூரம் போய் அவர் பார்க் பண்ணிட்டு நடந்து வரதுக்கு நாங்கள் உள்ள போயிடுவோம். மௌலி விடும் போது நம்ம அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே நடந்து. ஆமாம் ஆமாம், டிஸ்டன்ஸ் எனக்கே தெரியுமே. நம்ம மீறி காரை இங்கே விட்டு போனோம்னா லாக் பண்ணுருவாங்க, வேறு ஓரி ஆடணும்னு. ஸோ அதனால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நம்ம கிளம்பலாம். ஓகே, see you. Okay, bye 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 bye. பாய் 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 ஓகேவா? பாய் தா பாய். அவ பெங்களூர் மணி தானே மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொரு வாட்டி கட்டி பிடிச்சிடு. ஒய்யாரு நாட் அக்கிங்க மதரன் வரும். கட்டி பிடி சீக்கிரம். ஐயோ ஐயோ, கிரைண்டருக்குள்ள எலி மாட்டின மாதிரி ஆச்சு. ஒரு நாள் பாப்போம் எப்பனா பண்ணலாம் அந்த மாதிரி. பை பை பை. டீ வந்தான். பாய் பாய் பாய். கிளம்பிட்டாங்கப்பா. நல்லா தான் இருந்துச்சு. தெரில டைம் ஓடிச்சு டப்புன்னு. நம்ம இப்போ கார் போட்டு போயிருக்கலாம். அவங்க ஒன்னே இல்லை, அவங்க போய் அது காமிச்சு உள்ள போயிடுவாங்க. வேஸ்ட் தான் உள்ள போறது. இங்க கார் பார்க்கிங் விட மாட்டாங்க. ஆமா, அப்படியே உள்ள போய் போறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டாடி, எங்க அப்பா நம்ம டாடியே ஒரு அப்பாவா? எவ்வளவு அப்பா அவனுக்கு? எல்லாத்தையும் வந்துட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சந்தோஷமாகுது பாருங்களேன். அவங்க பேரண்ட்ஸ் அமிச்சிட்டு வந்துட்டோம். அப்படியே ஃபுல்
ஏன் குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்றீங்க நீங்க? பாருங்க மாமா பாருங்க, அத்தை பாருங்க, மொழி பாருங்க, இங்க பாருங்க என்ன சந்தோஷம் பாருங்க. ஓகே. ஃபுல் ஜாலியா சுத்தினுங்குது. சோ வந்து ஏன் அப்படின்னா இங்க பாருங்க. காமிங்க இங்க. அது எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கிறது தான், நம்ம ரூம் அங்க தான் இருக்கும். இங்க தான் காட்டணும். இது என்ன? குப்பை. அப்ப இது என்ன? குப்பை தான். இது இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கோம். இதுல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊருக்கு போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் அங்க அம்மா அப்பா வந்து ஊருக்கு போனாங்க. இப்போ எனக்கு அது எந்த ஊர்? சென்னை. நம்ம ஊருக்கு போறோம்னு சென்னைக்கு போறோம்னு நினைச்சு போறாங்க. இல்ல அது என்னன்னு வந்து நீங்க இன்னும் 2 நாள்ல பாருங்க. நாங்களும் வந்து நாளைக்கு தான் போறோம். இன்னைக்கு போகல, நாளைக்கு போகல. ஆக்சுவலி இன்னைக்கு தான் மாமா அத்தை மௌலி எல்லாம் கிளம்புனாங்க. ஆக்சுவலி என்னத்துக்குன்னா நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் வந்து இந்த ட்ரிப்பு மாதிரி யோசனை பண்ணிக்கிறோம் வெளியே போறோம்னா அது ஒரு ரீசன் இருக்குது. மேடம் பர்த்டேக்காக நான் வந்து லீவ் எடுத்திருந்தா. ஆக்சுவலி சென்டரில் ஒரு 2 நாள் லாகின் பண்ணேன். அப்புறமா ஃபேமிலியாக எல்லாரும் வீட்டில் இருக்கும் போதோ மனசு கேட்கல. நாம வண்டி வேலை பண்ணிக்கின்னு அவங்க பாவம் அவ்வளோ தூரம் நம்மளை நம்பி அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்துக்கிறாங்க, நம்ம கூட இருக்கலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் லீவை போட்டு ஒரு வாட்டி வந்து ஆஃப் டே போட்டேன், இன்னொரு வாட்டி வந்து லீவை போட்டேன். அப்புறமா இப்போ இதுலேருந்து வந்து என்னோட பெய்ட் லீவ்ஸ் அப்படியே இருக்குது. எல்லா கம்பெனிஸ்லையோ ஐடி கம்பெனிஸ்லையோ இவ்வளோ பெய்ட் லீவ்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணேன்னா விநாயகர் சதுர்த்தி அப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய லீவ்ஸு, இண்டிபெண்டன்ஸ் டே லீவு அதெல்லாம் அன்றைக்கி வேலை பண்ணியிருந்தாலும் என்னோட காம்ப் ஆஃப், அப்புறமா ஒரு 8ஆம் தேதி வந்து ஒரு ஆப்ஷனல் ஹாலிடே ஒன்றுக்குது. அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏர்ன் பண்ண லீவ்ஸ் இதெல்லாம், சரிங்களா? அதனால இது இப்போ போட்டு பர்த்டே முடிஞ்சோன்னு ஒரு ஸ்பெஷலாக எங்கன்னா போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம். அது சும்மா ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், டப்புன்னு எல்லாமே அமைஞ்சிச்சு. இது சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் பிளானே இல்லைங்க. பாருங்க எப்படி போட்டு வச்சுக்கிறோம், எல்லாமே எதுவுமே இன்னொன்னும் எடுத்து வைக்கல. டிக்கெட் வாங்கியாச்சு. அதெல்லாம் நாங்கள் சீக்ரெட் எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம். ஆனால் சூப்பரான இடத்துக்கு போகிறோம், செம்மையாக இருக்கும். ஒரு வாரம் வந்து செம்மையாக ஃபன் பண்ணலாம், வேற லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது எங்கன்னு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நாங்கள் வந்து நாளைக்கு தான் கிளம்ப போகிறோம், இன்னைக்கு கிளம்பலன்னாங்க. நீங்கள் வந்து அவளுடன் காத்துருங்க. சரி, அதுக்கு தான் சொல்லியாச்சு. இப்போ போனோம், பர்த்டே செம்மையாக போச்சு, எல்லாமே நல்லா நடந்துச்சு. நீங்கள் கேட்ட கிஃப்ட் ராப்பிங் வீடியோஸ் கூட வரும், எல்லாமே வரும். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாமா அத்தை மௌலி சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி வந்தோம் எப்படி போச்சுன்னே தெரில. அவங்க வந்து 3 nights 4 days 4 days 3 nights 4 days இங்கே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 3 days 4 nights மாதிரி தெரில, சக்குன்னு போயிடுச்சு. இப்படி நான் இந்த டர்மா தான் என்னோட லேப்டாப்பை நான் விட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு. என்னோட பொட்டி இல்லை, நான் பொட்டி இல்லை வச்சுட்டு போகிறேன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம். ஏன்னா எங்கள் டிஎல்ஏ மேனேஜருங்களே வந்து ஓகே போயிட்டு வாப்பா, அது உன்னோட லீவு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நாங்கள் ட்ரிப்புனா எங்கே போயின்னு இருந்தோம், சென்னை வேளாங்கண்ணி அந்த மாதிரி தான் போயின்னு இருந்தோம். சரி வந்து இந்த டைம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊருக்கு போவோம், பார்க்கலாம். என்னோட பர்த்டே கிஃப்ட் முடிய மாட்டேங்குது. வாட் கேன் ஐ டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பேக்கிங் எல்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஐயோ எது வேணும்? ஆல் பிக் சூட் கேஸ் தான் வேணும் எனக்கு. அந்த 2 சூட் கேஸும் வேணும். 5 நாளைக்கு தான், பெருசு ஆவாது. சிறுசு ஆவாது. அது எடுங்க. 2 எடுப்பா. நான் வரலப்பா, கேன்சல் ஆவாது. இவ்வளவு ஆவாது போப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஆவாது என்ன இவ்வளவு பெருசு என்னத்துக்கு? எடுங்க, அது கம்மியா தான் இருக்கும், எடுங்க. நான் ஒருத்திக்கு இது ஒருத்தியா 2 பேர் வைக்கிற சொல்ல எடுக்கிறேன். முடியாது. ஏய் எடுங்க. முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க, அதுதான் ரொம்ப பெருசு. நான் அதுக்கு மேல இருக்கிறத தான் சொல்றேன். அது எனக்கு பத்தவே பத்தாது. இது ஒண்ணு எடுத்துக்கலாம். நான் எனக்கு சென்னை போறதுக்கே அது பத்த மாட்டேங்குது. எனக்கு இது வேணும். மேக்கப் செட்டுக்காக இடம் இல்ல, தூக்கு போட போறோம். எனக்கு அது எடுத்து போ கொடுங்க. முடியாது, பிரச்சனை பண்ணாத. இப்ப எடுத்து முடியாது, எனக்கு வேணும். முடியவே முடியாது, வேணும். இப்ப நீங்க இருக்கிறீங்களா, நான் ஏறி எடுக்கலாம். கூட்டுவாங்க, யாரும் அது சொல்ல மாட்டாங்க. செலவு பண்ணி கூட்டு போறப்பா அந்த புள்ள நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட். ஒருத்தருக்கு 20 kg அளோ, ஓகேவா? ஒரே சூட் கேஸ்ல 2 பேருக்கு எடுத்துட்டு போக முடியாது. எது அத நான் அத சொல்லவே இல்லை, நான் அததான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், அத சொல்லல. மேல இருக்க
இதுதான் நான் அப்படிலாம் நீ தூக்கி வைத்த 2 தூக்கி நிக்கிறேன் நானு. என்னப்பா நீ சும்மா எங்க திட்ட வைக்கிற? என்ன மனுஷனோட டென்ஷன் பண்ணிடுற. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது வர மாட்டேன். அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொன்னேன்னாப்பா கீழ இருக்கிறது சொல்லல, நான் மேல இருக்க 2 தான் சொன்னேன். இது வானா இது எடுக்கறேன், நான் டக்குனு பிளேட்ட மாத்துறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம் வாங்க. எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு வாங்கி இந்த வந்து பிழிச்சு போட்டு எனக்கு தான் வேணும் இந்த அது என்னோடது ஜாக்கெட் ஷார்ட்ஸ் பாக்ஸர் லேடிஸ் போடுவாங்களா? your dress is my dress, my dress is my dress. சாரி நான் உன் ட்ரெஸ்ல நான் போட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா அதான் சொன்னேன் your dress is my dress, my dress is my dress. துப்புங்க அப்படியே எல்லாம் துப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் போடுற Dress வைஃப் போடுற. அம்மா சீக்கிரமா எல்லாம் எடுத்து வைக்கணும்மா. நான் எங்கம்மா எடுத்து வைக்க விடுற? ஏதோ எடுத்து வை. பா எனக்கு சத்தியமா எனக்கு அந்த கலர் வேணும், விளையாடாது எனக்கு. மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். இல்ல எனக்கு அதுதான் போடுவேன். இன்னைக்கு போட போறீங்களா? இல்ல நான் இன்னைக்கு போட போறேன் போங்க. நான் இன்னைக்கு இது அங்க போய் போட்டுக்கிறேன். தோடா சரி அதையும் கொடுங்க அப்ப நான் பாப்பேன். எனக்கு அது பிடிக்கல அந்த டிசைன். அப்ப என்னது வாங்குன? நீ தானே வாங்குனாத்த? உங்களுக்கு தான வாங்குனேன். ஆமா அப்ப உனக்கு பிடிக்கலனா? எனக்கே பிடிக்கல, சும்மா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் கலர் பா. அவ்வளவுதானா? என்ன இது லாஸ்ட் டைம் நீ எடுத்துன்னு வரல பாலிக்கு? இது நான் வேற மாதிரி போட்டுறேன். ஐ சி டிஃபரண்டா. என்னோட குட்டி தம்பி எனக்கு கொடுத்தான் கிஃப்ட். அத வந்து இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு நான் வந்து என் குட்டி தம்பி கொடுத்தேன் BTS. இத வேற கொடுத்துட்டானா? காக்கூஸ் போறப்போ பல்லு வெல்கும் போதோ மூஞ்சி கழுவும் போதோ வெளியே போறப்போ ஒரே உடியா போட்டு உயிரெடுக்க போகுது இது. மை ரிக்கி பாய் தம்பி வந்து எனக்கு கொடுத்துட்டான். थैंक यू ரிக்கி. நான் இன்னைக்கு தான் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடு கொஞ்சம் இல்லை நிறையாவே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புறதுனால எல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம். ஏன்னா இடம் இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு பாருங்க எல்லா இடமே இல்லை. ஊருக்கு போகிறதுனால எடுத்து இப்போல்லாம் எடுத்து செட்டில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு மேஜிக் பாருங்களேன், இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள இந்த ரூம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிட்டு இருக்கோம். அது யாருனால இல்லை டியோ பாட்டுவா டேடியும் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்க? ஐரன் போட்டுங்கிற டைம் வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ எடுத்து போட்டுக்கிறோம். இவ்வளோ எடுத்து ஐரன் பண்ணி வைக்கணும். ஃப்ளைட்டில் வந்து ஐரன் பாக்ஸ்லாம் அலாவ் இல்லை. வேளாங்கண்ணிக்கு போகிறப்போ ஐரன் பாக்ஸை தூக்கின்னு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஜாலியாக இருந்துச்சு. என்னப்பா சொல்கிறேன் முந்தைய என்ன பண்ணோமா? நான் போட்டுக்கிறேன், டைம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டப் பண்ண ஐரன் போட்டு கிளம்புறேங்க, நீங்கள் தூங்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மலாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறோம். நிறைய டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்லாம். என்ன பண்ணுறது, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம எடுத்து வைக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுன்ட்டுன்னு. ஓகே எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் ரெடி அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. டப்புன்னு ஏர்போர்ட் போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இன்றைக்கி வீட்டிலே இருந்து எல்லாம் என்னென்ன வேலைகள் இருந்துச்சோ அதெல்லாம் முடித்தோம். இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே see you tomorrow, bye bye.